2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களது கூட்டணி 230 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு நாளை ஒட்டி அவர் நடித்த படங்களில் 150 பாடல்களை 13 மணி நேரத்தில் பாடி சாதனை படைக்கும் நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் உள்ள சர்பேட்டி தியாகராயர் அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் குற்றச்சம்பவங்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று கூறினார். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். தேர்தல் கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என கூறிய பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணி 230 தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிவித்தார். ஜெயிக்கும் என்பதை நான் எங்களுக்கு உறுதியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? 2026க்கு இப்பொழுதிருந்தே நாங்கள் தயாராகி இருக்கிறோம். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாயிடுச்சு. இப்ப தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா போயிட்டு நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காவல்துறையை தன் கையில வச்சிருக்காரு. நிச்சயமாக இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை அவர் இன்னும் மேலும் ஸ்ட்ராங் பண்ணி இது மாதிரி படுகொலைகள் நடக்காம காப்பாற்ற வேண்டியது நமது தமிழக முதல்வரின் கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு